ஃபிசிக்கலி ஹஸ்பண்டே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு அண்ட் மென்டலி அந்த குடும்பத்தினர் ரொம்ப என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னு ஒரு ஆடியோ கூட வெளியிட்டிருக்காங்க. அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல, ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும். ஓகே, நம்ம இவங்களை மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மணி வரும்ன்றதுக்காக தான் மேரேஜ்ன்ற ஒரு விஷயமே இந்த இடத்துல வந்து நடக்குது. ஃபிசிக்கல் அப்யூஸ் கூட ஒரு பெண்ணால் வந்து ஓரளவுக்கு தாங்கிக்க முடியுங்க. ஆனால் வேர்பல் அப்யூஸுன்றது, எனக்கு அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, உனக்கா இவ்வளோ கொடுத்துருக்கோம், மேரேஜே ஒரு இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் மாதிரி பண்ணியாச்சு, நீ அங்கே மேனேஜ் பண்ணிக்கோ. ஏன் டிவோர்ஸ் நிறையா நடக்குது? when someone is in relationship அப்போ வேற மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேருமே. அப்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்ல முடியாது. அது வேர்பலாக இருக்கட்டும், செக்ஷுவலாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக எந்த ஒரு அப்யூஸுமே வந்து டாலரேட் பண்ணிக்கோ. அதுக்கு டாலரன்ஸ் லெவல் கிடையவே கிடையாது. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம இருக்கோம். நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இருந்தாலுமே இந்த சமயத்திலையும் வரதட்சணை கொடுமை காரணமாக 27 வயசு பெண் ஒரு திருமணமாகி 78 நாள்லேயே உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு சட்டங்கள் எல்லாமே ரொம்ப வலிமையாக இருக்கணும், நிறைய ஆக்ஷன் எடுக்கணும், அரசாங்கம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சமூகமாக நம்ம எந்த இடத்துல லேக் ஆகுறோம், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட பேரண்டிங் கோச் ஆஷா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொன்ன மாதிரி இந்த நியூஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா? நிறைய இப்போ ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு நியூஸாவது இந்த மாதிரி வந்துடுது, வரதட்சணை கொடுமை காரணமாக ஒரு பெண் இறந்துடுறாங்க அப்படின்றது. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு கோச்சா, ஒரு சைக்காலஜிஸ்டாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வரதட்சணைன்றதே வந்து நான் செகண்டரியாக தான் பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு பெண் இன்னொரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது யூஸ்வலாகவே வந்து கம்ப்ளீட்டாக புது ஃபேமிலி அந்த இடத்துல. ஸோ அந்த டிபெண்டன்சி அப்படின்றது வந்து அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக, அதாவது கணவன் மேலே ஆகட்டும் இல்லை அந்த இன்லாஸ் கிட்டேயும் அந்த டிபெண்டன்சி ஜாஸ்தியாகுது. ஸோ அந்த இடத்துல வீக் ஆகிடுறாங்க அவங்க. எவ்வளோதான் ஒரு எஜுகேட்டட் உமனாக இருந்தாலும் அங்கே டிபெண்டன்சின்னு போகும்போது அவங்களுக்குள்ளே இது வீக்கர் ஆகிடுது. அப்போ இவங்க வீக்கர் ஆகிட்டாங்கன்றதுனாலே அங்கே கூட இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஆப்வியஸாக வந்து அவங்க ஸ்ட்ராங்கர் ஆகிடுறாங்க. ஓகே, அதை வந்து எதிர்கொள்ள முடியாமல் தான் மோஸ்ட் ஆஃப் த உமன் வந்துட்டு இது மாதிரியான விஷயங்கள் போயிடுறாங்க. ஸோ எஜுகேஷன் எந்த அளவுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்றது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறோமோ, எஜுகேஷனை மீறி ஹவு டு ஸ்டாண்ட் அப், யூ ஷுட் நாட் கிவ் அப் இன் யுவர் லைஃப். எல்லா விஷயங்களுக்குமே தீர்வு இருக்குது. சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தீர்வு கிடையவே கிடையாது அப்படின்றத இன்னும் நிறைய எஜுகேட் பண்ணணுன்றது தான் என்னோட பார்வையாக இருக்குது. ஓகே, நீங்கள் ஆக்சுவலி கரெக்டாக சொன்னீங்க. ஒரு பெண் வந்துட்டு இவ்வளோ நாள் ஒரு குடும்பத்தோட ஒரு அப்பா அம்மா ஃபேமிலின்னு ஒரு பாண்டில் இருந்துட்டு வளர்ந்துருப்பாங்க அந்த வீடுன்ட்டு. ஸோ அதுலேருந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், ரொம்ப பழகாத புது மனிதர்களோடு நம்ம இருக்க போகிறோம், இன்னொருத்தவங்களோட வாழ போகிறோன்றப்போ அந்த அட்மாஸ்பியரில் நம்ம அடாப்ட் ஆகிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது அதனோட சேர்ந்து இந்த வரதட்சணை அப்படின்ற ஒரு ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேஸ்லேயுமே எடுத்துக்கிட்டோன்னா ஃபிசிக்கலி ஹஸ்பண்டே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு அண்ட் மென்டலி அந்த குடும்பத்தினர் ரொம்ப என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னு ஒரு ஆடியோ கூட வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு வின்பம் என்ன இருக்குது அப்படின்னா, ரொம்ப இந்த வரதட்சணையெல்லாம் வந்து படிக்காதவங்க, கிராமத்தில் இருக்கவங்க இங்கே தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நல்லா படித்தது சிட்டியில் இருக்கவங்கலாம் யாரும் வரதட்சணைலாம் கேட்குறது இல்லையே அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஆசை யாரை விட்டது? மணியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசை தான் நம்மளுக்கு. எவ்வளோ மணி இருந்தாலும் போதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து யாருக்கும் வரதே கிடையாது. அண்ட் டௌரியை பொறுத்த வரைக்கும் அதில் நம்மளோட உழைப்பு கிடையாது, ரொம்ப ஈஸியாக வர வேண்டிய ஒரு விஷயம்ன்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் திஸ், ஜஸ்ட் 78 days, ஒரு 3 மாதம் கூட முழுசாக வந்து ஆகலை. ஒரு பெண் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்கன்ற போது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு புரிதலுக்கான டைம் கூட அந்த இடத்துல வந்து இல்லை. அப்போ என்ன யோசிக்க தோணுது அப்படின்னா, இது எல்லாமே ஒரு பிளான்டாக தான். ஓகே, நம்ம இவங்களை மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மணி வரும்ன்றதுக்காக தான் மேரேஜுன்ற ஒரு விஷயமே இந்த இடத்துல வந்து நடக்குது. ஓகே, அண்ட் ரெண்டாவது, இது கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா?
பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது ஒருத்தவங்க கிட்ட வந்து அவங்க கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஃபிசிக்கல் அப்யூஸ் கூட ஒரு பெண்ணால் வந்து ஓரளவுக்கு தாங்கிக்க முடியுங்க. ஆனால் வேர்பல் அப்யூஸுன்றது, அதுவும் என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஒரு மாதம் வந்து நல்லா பேசுவாங்க. ஓகே, ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை அப்போ ஒரு பெண்ணுன்றவங்க இந்த இடத்துல வந்துட்டு வி ஆர் எமோஷ்னலி பாண்டட், ரைட்? யார்கிட்ட இருந்தாலும் நம்ம எமோஷ்னலி, சைக்காலஜியே வந்து அப்படி தான், உமன் ஆர் லைக் வில் ஈஸிலி எமோஷ்னலி பாண்டட் டு எவ்ரி ஒன். அதுவும் ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ்ன்னு வரும்போது இந்த கனெக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ மேபி அவங்களோட பாஸ்ட்டை பற்றி சொல்லிடுவாங்க, அப்பா அம்மா பற்றி சொல்லிடுவாங்க, அந்த பவுண்ட்ரிஸே செட் பண்ணாமல் எல்லா விஷயங்களும் பேசிடுவாங்க. பேசும்போது அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஹஸ்பண்ட்க்கோ இன்லாஸோ எடுத்துப்பாங்க, ஒரு தவறு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள மேலே 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 வேர்பல் அப்யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேர்பல் அப்யூஸும் மீறி அந்த இடத்துல அந்த பெண் வந்து மேபி ஆர்கியூ பண்ணுறதுக்காக வரலாம். ஓகே, நான் அப்படி கிடையாது, நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க, நான் சொன்னது அதே கிடையாது. இந்த இடத்துல தான் ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துல அதை ஃபிசிக்கல் அப்யூஸாக மாற்றுறாங்க. ஓகே ஓகே, இந்த விஷயத்தை இப்போ பேரண்ட்ஸ்க்கு இதுவுமே ரெண்டு பார்வையாக பார்க்கலாம். இந்த விஷயத்தை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் இதெல்லாம் நான் சொன்னேன், அவங்க வந்து நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போது பேரண்ட்ஸ் கிட்ட நீ எதுக்கு உன் பாஸ்ட்டை சொன்ன, இப்போ உன் தவறு தானே, நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு அப்படின்றதும் இருக்கலாம். இல்லை இது மாதிரி விஷயம் எதுவுமே நடக்காமல் அவங்களோட இன்டென்ஷன் மணிக்காக மட்டும்தான் இருக்கே தவிர்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற நோக்கம் அவங்களுக்கு இல்லை, மணிக்காக மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க அப்படின்ற போது பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, எனக்கு அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, உனக்காக இவ்வளோ கொடுத்துருக்கோம், மேரேஜே ஒரு இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் மாதிரி பண்ணியாச்சு, நீ அங்கே மேனேஜ் பண்ணிக்கோ, வி கேனாட் டூ. ஸோ அப்போ எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து ஹோப் இல்லாத போது அப்போ வாட் கேன் ஐ டூ? ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த டிபெண்டன்சி. இப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்டில் அந்த பெண் யோசிக்க செஞ்சுக்கலாம், ஓகே நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடலாம், பட் அகெயின் அங்கே டிபெண்டன்சி. அங்கே போயிட்டு இருந்தால் நம்ம அப்பா அம்மா என்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க, அப்பா அம்மா நம்மளை என்ன பார்வையெல்லாம் பேசுவாங்க, ஓகே நான் பக்கத்து வீடு எய்த்து வீடு என்ன பேசுவாங்க. அப்போ ரெண்டு இடத்துலையுமே நம்மளால் டிபெண்டன்சியாக இருக்க முடியாது. அப்போ நம்மளுக்கான ஃபைனல் சொல்யூஷன் இஸ் சூசைட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போயிருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துலையுமே அவங்க ஆடியோ பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, எப்படி கேட்பாங்க, ஆல்ரெடி அவங்க ஃபினான்ஷியலி ஒரு செட்டில்டாக இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் இருக்க கேள்வி நிறைய இதாக இருக்கும், ஆல்ரெடி ஃபினான்ஷியலி செட்டில்டாக இருக்கிறவங்க எப்படி இன்னும் அதிகமாக கேட்பாங்க, அவங்க பார்க்க அப்படி தெரியலையே, பார்க்க நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அவங்க சொல்ல யாருமே நம்பலைன்ற ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற சொசைட்டியில் யார் வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னா நம்மளுக்கு சொல்லவே முடியாது. ஓகே, பீயிங் அ பேரண்டல் கவுன்சிலர் என்கிட்ட குழந்தைங்க எல்லாம் கேட்பாங்க, ஹவு டு சூஸ் அ ஃப்ரெண்ட். நம்மளாம் கேட்போமா, ஹவு டு சூஸ் ஃப்ரெண்டுன்ற ஒருத்தவங்க மட்டும்தான் நம்மளோட சாய்ஸாக இருந்தது சூஸ் பண்ணுறது. அதுவுமே இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பேரண்டிங் எப்படி இருக்கோ அப்படி தான் வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க இருப்பாங்க. இப்போ ஹூ இஸ் ஃபேக், ஹூ இஸ் ஒரிஜினல்ன்ற மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் பேர் தேர் வெரி பாஷ். லைக் நம்ம வந்து அப்படி பேசுகிறது இங்கிலீஷு, நான் வந்து இப்படி தான் பேசுவேன், அப்படி தான் இருப்பேன், ஐ ட்ரீட் உமன் வெரி நைஸ்லின்ற மாதிரி இன்ஸ்டாவில் பதிவு போடுறது, ஆமாம் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறது, இதை வச்சு எல்லாம் நம்பிடுறாங்க. பட் அவங்களோட ஒரு 90 days ஆச்சு நம்ம வந்து பழகி பேசி இருந்து பார்த்தா தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரே வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன் டிவோர்ஸ் நிறையா நடக்குது, when someone is in relationship அப்போ வேறு மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேருமே. பட் when you are coming into family, கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாகும். அந்த இடத்துல தான் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளே வருவாங்க, பட்ஜெட் போடணும், அது வரும்போது எல்லா விஷயங்களும் எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல டிவோர்ஸுன்றது நிறைய நடக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வச்சு தயவு செஞ்சு யாருமே கல்யாணம் பண்ணுறதுல ஒரு டிசிஷன் மேக்கிங்காக எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சுக்கவே முடியாது நம்ம. ஓகே, இந்த சம்பவத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கிட்டையுமே நிறைய தடவை இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ நிறைய நம்ம சமூகத்திலேயே பார்க்குறோம், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டில் சொல்லும் போதே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, மேபி அவங்க மாறலாம், இல்லை நீ மாற்ற ட்ரை பண்ணு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. நீ மாற்ற ட்ரை பண்ணு, நீ போய் தான் அந்த பையனை சரி பண்ணும், இந்த மாதிரியான வார்த்தைகள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற அந்த டாலரன்ஸ் எந்த அளவுக்கு வரையும் நம்மளால் பண்ண முடியும்? அண்ட் உண்மையிலேயே அந்த டாலரன்ஸ் தேவைதானா நமக்கு? வெரி குட் கொஸ்டின். டாலரன்ஸ் லெவலுன்றது எல்லாமே இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது அதில் வந்து நல்ல விஷயமும் இருக்குது. ஓகே, அது தவறு நம்ம சொல்ல முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருக்கும் போது வி கேன் கெட் அப். ஓகே, அந்த குக்கிங் வந்து எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வரும். இந்த இடத்துல கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்களா? இஃப் ஹஸ்பண்ட் இஸ் லைக் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஓகே நீ வந்து தூங்குறியா காலையில், நான் ஏந்திரிச்சு சமைக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ஃபைன்.
இல்லை அப்படின்னா நம்மளும் அந்த இடத்துல வந்துட்டு இல்லை நீ சமைச்சாதான் அந்த இடத்துல முடியும் இருப்பேன் நானும் சமைப்பேன்ற அந்த ஒரு வாக்குவாதம் வைக்க முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துட்டு போனால் அதுதான் லைஃப். ஓகேங்களா? நீ ஒரு விஷயத்தில் வந்து எனக்காக விட்டு கொடுக்கும்போது நான் உனக்காக அவுட் ஆஃப் லவ் யார் குக்கிங், ரைட்? சி, எல்லா உமனும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்கன்றது கிடையாது. அவுட் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், கேர் தான் நம்ம வந்து காலையில் ஏன் ஏர்லியாக எழுந்திரிக்கிறோம், நம்மளே ஏன் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும். தட் இஸ் ஆல் பிகாஸ் வி ஆர் ஃபேமிலின்ற ஒரு விஷயம்தான். அதே இன்னொரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற போது அப்யூஸாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்ல முடியாது. அது வேர்பலாக இருக்கட்டும், செக்ஷுவலாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக எந்த ஒரு அப்யூஸுமே வந்து டாலரேட் பண்ணிக்கோ. அதுக்கு டாலரன்ஸ் லெவல் கிடையவே கிடையாது. ஓகே, அது பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இங்கே வந்து நான் என் பிள்ளையை அடித்ததே கிடையாது அப்படின்னு இருக்கிற பிள்ளைய நீ வந்து அடித்தா பரவாயில்ல, டாலரேட் பண்ணிக்கோ. நீ அங்கே இன்னும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வாழ உன்னை அவங்க ஏற்றுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க, உன்னை எப்பயுமே நிரந்தரமாக நல்லபடியாக வச்சுப்பாங்க, அவங்க சொசைட்டியில் நல்ல நிலைமையில் இருக்காங்க, நீனும் சஃபஸ்டிகேட்டடாக வாழலான்றதெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டாக எந்த ஒரு பேரண்ட்டுமே சொல்லக்கூடாத ஒரு விஷயம். ஏன்னா இங்கே இன்டென்ஷனே வந்து மணின்னு இருக்கும் போது எத்தனை வருஷம் வந்து அவங்களால டாலரேட் பண்ணி இருக்க முடியும்? கண்டிப்பாக. ஓகே, இந்த டாலரேட் லெவலில் வரும்போது உமன் ஷுட் ஆல்சோ நோ ஹர் பவுண்ட்ரிஸ். ஓகே ஓகே, பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு என்னால் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியும், நோன்றது எப்போ வைக்க முடியும். ஓகே, இதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா ஐ கேன் டேக் திஸ் டு எனி ஒன் அப்படின்றத அந்த எல்லாமே அந்த பவுண்ட்ரிஸ் வந்து அந்த இடத்துல ஒரு உமன்மே செட் பண்ணணும். பட் உமன்மே நிறைய இடத்துல வந்து பவுண்ட்ரி செட் பண்ணலை அப்படின்றது தான். ஓகே, எல்லாத்துக்குமே நெக்லெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஒரு சமூகமாக நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது என் கூட இருக்க யாரோ ஒருத்தவங்க மேபி இந்த இன்சிடென்ட்லேயுமே ஏதாவது ஒரு சிம்டம்ஸை வச்சு இவங்க வந்து சூசைடல் தாட்டில் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, நீங்கள் போன கேள்வி கேட்டதே நான் வந்து அதுலேருந்தே எடுக்கிறேன். ட்ரஸ்ட் அப்படின்றது எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே இருக்கணும். ஓகே, சின்ன பிள்ளைங்க வந்து நிறைய இடத்துல நடக்காத விஷயங்களை சொல்லுவாங்க. ஓகே, அந்த இடத்துல கூட நான் வந்து சொல்லுவேன், யூ ஷுட் ட்ரஸ்ட் தெம். ஓகே, ஏன்னா பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இருக்கும். அவன் என்னை அடிச்சுட்டானோடனே நீ தான் அந்த இடத்துல அடிச்சிருப்ப. ஓகே, அப்படியாப்பா அடிச்சுட்டாங்களா, உனக்கு வலிக்குதா, ஓகே என்ன நடந்தது எனக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லு, வில் டாக் அபவுட் இட். வி ஆர் அக்னாலஜிங் தேம், வி ஆர் பிலீவிங் தேம். அப்புறம் தான் நம்ம சினாரியோக்குள்ளே போகிறோம். அப்போ வளர வளர அந்த ட்ரஸ்ட்டுன்றதே சுத்தமாக இல்லை. இப்போ வந்து இந்த பெண் வந்து அதுதான் சொல்லியிருக்கிறாங்க, ரைட்? அந்த ஆடியோ மெசேஜில் ஐ ட்ரை டு கன்வே இன் மெனி பாயிண்ட்ஸ். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நான் சொல்கிறது பொய்யா இருக்கலாம்ன்றது உங்களுக்கு தோணியிருக்கும். மேபி அவங்களுக்கு அந்த அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது அது மாதிரி பேசியிருப்பாங்க. ஓகே, நீ வந்து ரொம்ப விஷயத்தை வந்து நீ ரொம்ப பெருசாக பேசுகிற, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், உன் அம்மாவும் இதெல்லாம் அண்டர்கான் பண்ணியிருப்பா, உன் சித்தி பெரியமாலும் இதெல்லாம் அண்டர்கான் பண்ணியிருப்பாங்க தான் அப்படின்னு யாராவது ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்லும் போது இந்த இடத்துல ஓகே பேரண்ட்ஸுமே நம்மளை ட்ரஸ்ட் பண்ணல. ஓகே, பட் தென் ஃபால்ட் இஸ் ஆன் மீ. நம்ம இனிமே இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு எல்லாருக்குமே பேர்டனாக தான் ஆகும். பட் என்னால் அந்த அளவுக்கு பெயினும் வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்ற ஒரு புஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க, கொடுக்காமலாம் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலை எப்படி அவங்க ஹிண்ட் இருக்கும் அப்படின்னா, தன்னோட தோழிக்கு நடந்த மாதிரி அவங்க பேசலாம். ஓகே, இல்லைன்னா இவங்க கொஸ்டின், நான் ஒரு வேலை இப்படி செஞ்சுட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? ஓகே, மேபி அவங்க கொஸ்டின் கூட வச்சிருக்கலாம், நான் இஃப் ஐ வாக் அவுட் ஃப்ரம் தேர் ஹோம் நீ என்னை பார்த்துப்பியா, நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா, இல்லை நீ என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு இந்த கேள்விகள்லாம் அவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த ஃபேமிலியில இருந்தோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க அம்மா அப்பாவோ அவங்கள நம்புறதுக்கு தயாராக இல்லைன்றதுனால இந்த தப்பு நடந்துருச்சு. இப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் இதே சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இதை தாண்டி வேறு யாரை காண்டாக்ட் பண்ணலாம்? ஏதாவது ஹெல்ப்லைன்ஸ் இருக்கா? ஓகே, ஹெல்ப்லைன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. யூ டோன்ட் பிலீவ், ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சு வீட்டுக்கு தெரியாமல் நிறைய கால்ஸ் வரும் எனக்கு. ஓகே, மேரிட் மட்டும் இல்லை, ஈவன் அடலசன்ட். ஸோ எங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்குமே வந்து பே பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரீச் பண்ண முடியல, இல்லை என்னால் மணி பே பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து இருக்குது. உமன் இஷ்யூ எதுவாக இருந்தாலுமே 181, என்ன இஷ்யூவாக இருந்தாலும் 181 கால் பண்ணால் அவங்களுக்கு அங்கே யாராவது எடுத்து சீவன் கவுன்சிலிங் கொடுக்கணுமா, என்ன ப்ராப்பராக பண்ணணுன்றதை பண்ணுவாங்க. 104 இஸ் ஃபார் டவுரி. இதுக்காகவே வந்து தனியாக அவங்க வந்து ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அண்ட் சைல்டு அப்யூஸ், ஒரு சைல்டுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா 1098. ஓகே ஓகே, ஸோ கவர்மெண்ட் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. சூசைட் பண்ணணுன்ட்டு இருக்குன்னா
ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க இஃப் த பர்டிகுலர் பர்சன் கால் தட் நம்பர். ஓகே மேம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு டெலிவரி ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமா போஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் கவுன்சிலிங் போகலாம் அப்படின்றது இருக்குது. ஏதோ ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் நடக்கும் நம்ம மென்டல் ஹெல்த்தில். ஸோ அதுக்கான கவுன்சிலிங் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க, அந்த இடத்துல ஃபுல் அட்மாஸ்பியர் மாறுது, அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், அதுக்கான கவுன்சிலிங்கிற மாதிரி பெருசாக யாரும் பேசவே இல்லை. இந்த நேரத்துலையுமே அவங்களுக்கான கவுன்சிலிங் தேவைப்படுமா? முக்கியமாக அந்த இடத்துல இருக்க அவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும், இல்லை மாமியாரோ, இந்த மாதிரி எல்லாருமே வந்து என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்ல முடியுமா? ஓகே. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு கவுன்சிலிங்லாம் இப்போலாம் அதுக்காக ஸ்பெசிஃபிக்காகவே இருக்குது. ப்ரீ மேரிட்டல் ஆமாம், கவுன்சிலிங். கவுன்சிலிங் அதாவது ஒரு அது மோஸ்ட்லி தட் இஸ் ரிலேட்டட் டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஆமாம். பட் இஃப் ரிக்வயர்ட் அந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலர்ஸ்கிட்டே வந்து ஹவு கேன் ஐ அடாப்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று மட்டும் எல்லா உமனும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்ன நடந்தாலும் மதர் இன் லாஸ் வில் பி மதர் இன் லா, ஃபாதர் இன் லா வில் பி ஃபாதர் இன் லா, ஓகே, சிஸ்டர் இன் லா வில் பி சிஸ்டர் இன் லா. ஓகே, அவங்க வந்து மதர்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், ஃபாதர்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், சிஸ்டர்ஸ்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நோ. ஓகே, முதலியே ஏன் வந்துட்டு அப்படி ஒரு மைண்டில் வந்து நம்ம எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆக ஆக ஏமாற்றங்கள் வந்ததுன்னா அது வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியாது. கண்டிப்பாக. ரைட். அதே தான் நான் இப்போ என்கிட்ட இது மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா ஐ வில் கொஸ்டின் தெம் பேக், டு யூ ரியலி சி யுவர் மதர் இன் லா அஸ் அ மதர்? அவங்க 2 பேரும் ஒரே ஸ்டாண்டர்டில் தான் வச்சு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்களா, பேசுவீங்களா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பட் தேர் ஆர் ஃபியூ உமன், ஓகே, தேர் ஆர் ஃபியூ மதர் இன் லா, ஓகே, அது மாதிரியான ஃபேமிலிஸும் நான் பார்க்குறேன். ஆனால் நமக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே இல்லை, அப்யூஸ் இல்லை, ஓகே, வெர்பல் அப்யூஸ் எந்த ஒரு அப்யூஸும் இல்லை, ஆனால் சில பிரச்சனைகள் மட்டும் இருக்குது அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. பட் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கஷ்டங்கள் வந்துட்டு அவங்க தராங்க, பேசுகிறது எனக்கு பிடிக்கல, பண்ணலன்னா அதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணி வாழணுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, எல்லாமே வந்து ஒரு ஓகே நம்ம மூவிலலாம் இப்போ காமிக்கிற மாதிரி வந்துட்டு ஸ்வீட்டாக இருப்பாங்களே மதர் இன் லாஸ்லாம், அது மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் இப்போ போடுறாங்களே மதர் இன் லாஸ் வச்சு தான் முக்காவாசி ரீல். வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தர் ஃபேமிலி. வெறும் அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு பின்பம் ஒரு 5 minutes வர ரீலை வச்சு அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இதுதான்றது பார்க்க முடியாது. ஓகே ஓகே, ஸோ முதல்ல வந்துட்டு இல்லை அந்த ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் யோசிச்சுக்கோங்க. ஓகே, அவங்கக்கிட்ட சில ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணுன்ற வேர்டை அங்கே யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து வேறு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. மை ஹஸ்பண்ட் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஓகே, அவர் நானாகவே இருக்கணும் அப்படின்றத அவர் அலோவ் பண்ணுறாருன்னு இதை விட பிளெஸ்ஸிங்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அப்படி இருக்கும்போது சின்ன ஃப்ளாஸை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் வரவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா மற்றவங்களை திருத்தணுன்றதை பார்க்காதீங்க, நம்ம என்ன மாற்றிக்கணும், ஓகே, நம்ம என்ன சரி பண்ணிக்கணும், ஸோ தட் இது மாதிரி வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் நம்மளால் அடாப்ட் பண்ணி இருக்க முடியுன்றதை நம்ம கற்றுக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சின்ன ஃப்ளாஸாக இருக்கும்போது அங்கே என்ன கரெக்ஷன் பண்ணலான்றதை பார்க்கலாம். பட் அது அப்யூஸாக டேர்ன் ஆகும்போது அதை டாலரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே மேம், சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இனிமேல் தமிழகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழகம் மட்டும் இல்லை, எந்த இடத்துலையுமே. அண்ட் இந்த சம்பவம் எல்லாம் நடக்காமல் இருக்க ஒரு சமூகமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்க யாருக்குமாச்சும் இந்த மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்லைன்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.